ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு துறையிலேருந்து பாருங்க குரூப் சி கேட்டகரிக்கான ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஒரு 113 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிளர்க்கு, எம்டிஎஸ், குக்கு, ஃபயர்மேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 இருக்கும். போஸ்டிங்ஸ் அந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 6th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து டிஜிஏ எஃப்எம்எஸ்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 6th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அக்கௌண்டன்ட் கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபரு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, ஃபோட்டோகிராஃபரு, ஃபயர்மேனு, குக்கு, லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபு, ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, வாஷர்மேனு, கார்பெண்டரு, டின்ஸ்மித்து. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலேயே வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 13 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் சேலரியுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து இருக்கும். 18,000லேருந்து 56,900 வந்து இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு 19,900லேருந்து உங்களுக்கு 63,200. ஸோ இன்னும் ஒரு சில கேட்டகரிக்கு 25,500லேருந்து 81,100. ஸோ 29,200லேருந்து 92,300 இந்த மாதிரி வந்து லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து வேகன்சி வந்து பாருங்கள் 113 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கும். ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் 12th நீங்கள் முடிச்சுட்டு ஸோ அக்கௌண்டன்ட் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிங்களா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஸ்டெனோகிராஃபரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் நார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிக்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோர் கீப்பருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹேண்ட்லிங் ஸ்டோர்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் வந்து டிப்ளமோ வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபயர்மேன் கேட்டகரிக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட்டு, ஸோ வெயிட்டு, ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபயர்மேன் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபயர்மேனுக்கான இது வந்து சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குக்கு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். குக்கை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லேபரட்டரி, கெமிக்கல், ட்ரக் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்குமே வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ அந்த இதில் அப்ரண்டிஸ்ஷிப்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வாஷர்மேன் கேட்டகரிக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடுக்கான உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியை நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர், டின்ஸ்மித் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நீங்கள் மினிமம் 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதிலா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு 2 பார்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மார்க் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி டைப்பிங் டெஸ்ட் இல்லைனா ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து வரும். அதுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது. ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.